நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா இருக்குது. சூப்பராக சூப்பராக இருக்குதுப்பா. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. விஜய் படத்தும் நல்லா பண்ணியிருந்தாரு. காமெடி ஓகி பாபு நல்லா பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாரு. காமெடி சூப்பராக இருந்துச்சு. காமெடி காமெடி மிக்சிங் தான் ப்ரோ. ஃபேமிலி ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. சத்யராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ் சூப்பராக இருக்கு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. ப்ரோ மூவி சாங்ஸ் கூட ஆளுது எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. கொடுக்கலாம் ப்ரோ. பேபி பேபி பார்த்து தான் சொல்ல போகிறாங்க. கேர்ள் பேபி பாய் பேபிலாம் இல்லை, எல்லாம் ஈக்குவல் தான். அந்த மாதிரி எல்லாம் இதாக பாருங்க அப்படி சொல்லுவாங்க. எஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், எல்லாம் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம். தேங்க்யூ. படம் பேபி அண்ட் பேபி பார்த்தா நல்லா இருக்கு. ஜெய், சத்யராஜ், யோகி பாபுலாம் நடிச்சிருக்கிறாங்க. சிறப்பாக இருக்குது படம். படம் நல்லா யதார்த்தமாக இருக்குது. சமூக நலம் சார்ந்த படம் அது. அது வந்து இந்த கருத்தை வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்குறதுக்கு 3 மணி நேரம் அப்படியே டைம் போகிறதே தெரியல. யதார்த்தமாக இருக்குது. சில நேரத்துங்களில் நம்ம உணர்வெல்லாம் கடத்துகிற மாதிரி இருக்குது. நம்ம உணர்வை டச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இப்போ இருக்கிற சமுதாய மக்கள் இந்த படத்தை ஏற்றுப்பாங்க. அந்த மாதிரி தான் கதை வந்து அந்த அந்த எல்லாமே குழந்தை தான். அந்த மாதிரி நல்லா மக்களை டச் பண்ணுற மாதிரி நல்லா இருக்கு. யதார்த்தமாக முழுக்க முழுக்க காமெடி தான். முழுக்க முழுக்க காமெடி தான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சில நேரங்களில் கண்ணீர் வடிக்கிற மாதிரி சில எமோஷன்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்கிறார். அவர் தான் நல்லா இதில் யோகி பாபு தான் இதில் ஹைலைட் ஹீரோவே. நல்லா பண்ணியிருக்கிறார். ரொம்ப அதான் ஜெய்க்கும் நல்ல ஒரு நல்ல ஒரு இது. அவரும் நல்ல வேல்யூவாக இருக்கிறாரு. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். என்ன குடும்பத்தோட பார்க்கலான் இருக்கு. குடும்பத்தோட பார்த்தா நல்லா இருக்கும். ஆமாம், முழுக்க முழுக்க எல்லாருமே அவங்க என்ட்ரு ஆகிற விதம், அவங்க பேசுகிற டைலாக்கு எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. இன்டர்வியூ இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்குது படம். நல்லா இன்னும் விறுவிறுப்பாக இருக்குது. ஆமாம் இருக்கு. கட்டாயம் விஜய் பார்த்த ஃபீல் மாதிரி தான் இருக்குது. ஃபிலிமு நல்லா இருக்குது. காமெடியும் நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலியாக சூப்பராக நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப வருஷம் கழிச்சு சார் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்குது படம். அந்த சீன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்குது படம். நல்லா அவங்க கேரக்டர் சூப்பர் நல்லா இருக்குது. பட் இதில் வந்து ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைன்றது பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது நல்லா சூப்பராக கொண்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த படத்தை. இல்லை படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது படம். நம்ம வந்து பார்க்கலாம் படம். இது வந்து ஃபேமிலி ஃபிலிம் தான். நல்லா பார்க்கலாம் இது படம். இல்லை இது வந்து அந்த பேபி கேரக்டர் தான் வந்ததுனால கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போகுது. நல்லா காமெடியாக இருக்குது. நல்லா சென்டிமெண்டலாக இருக்குது. நல்லா பார்க்கலாம் இது படம். தேங்க்யூ. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. மெசேஜ் சொல்ல வருது வந்து அதான் சொல்ல வராங்க. ஆக்சுவலாக இப்போ குழந்த பிறந்தாக்கா எப்படி நம்ம ஒரு சில பேருக்கு ஆம்பளை பையன் பிறக்கணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு பொண்ணு பிறந்துடுது. இந்தமாரி மாறி மாறி பிறக்கிறனால எல்லாருமே வந்து எது குழந்த பிறந்தாலும் அது வந்து குழந்தைய பாருங்கள். பையன் வேணா அதுக்காக நீங்கள் வந்து பையன் பிறந்துட்டா வெறுக்காதீங்க. அந்தமாரி ஒரு கான்செப்ட். ஓகே கண்டென்ட்டாக நல்லா தான் இருக்குது. காமெடியாக போகிறனால தெரியல எதுவும். அவரு சத்யராஜ் சார் எதுவும் காமெடி பண்ணல. யோகி பாபு தான் காமெடி பண்ணியிருக்கு. அவரு காமெடியெல்லாம் ஓகே. ஆமாம் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறனால அப்படியே போயிட்டுருக்கு படம். எதுவும் தெரியல. லேக் எதுவும் இல்லை. எல்லா ஆர்டிஸ்டும் டக்குன்ட்டு உள்ளே வராங்க. அதனால் அப்படியே ஃபாலோவில் போயிட்டே இருக்கு. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஜெயடி அண்ணா பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க. சூப்பராக பண்ணிக்கிறாங்க. சார் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சத்யராஜ் சார் திடீர்னு நடிக்கிறாங்க. சத்யராஜ் சார் வந்து அப்பா கேரக்ட் பண்ணுறாரு. ஜெய் சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆமாம், ஒரு காமெடி ஒரு பட்டாளமே நடிச்சிடறாங்க. நீங்கள் சொன்ன மாரி நம்ம என்ன எதிர்பார்த்து வந்ததுனோ டபுளாக இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும், குழந்தைங்க தீத்தி பேரண்ட்ஸ் கையிலே வந்துடுமா, அதேமாரி இருக்குது. சூப்பராக இருந்தது. இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் தெரிவிச்சுக்கிறாங்க. குழந்தைங்க வந்து காணாமல் போயிடுதில்ல. இந்த குழந்தைங்க வந்து காணாமல் போயிடுது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போனால், மால் பெரிய பெரிய மாலில் போனால்
கையிலே பிடிக்க மாட்றாங்க, அவங்க ரிலாக்ஸாக ஏதோ ஷாப்பிங் பண்ணுகிறாங்க, அந்த மெசேஜ் தான் தெரிவிச்சுக்கிறாங்க. லேக் எதுவுமே கிடையாது, சாங் சரி காமெடி சரி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க தலை. ஃபேமிலி வந்து உடனே வந்து பார்க்கலாம் தலை, ஃபேமிலி ஆடியன்ஸ் உடனே வந்து பார்க்கலாம், சூப்பராக நடிச்சிக்கிறாங்க எல்லாருமே. படத்தில் சிரிச்சு ஒரு வயிறு வலி வந்த மாரி இருக்குது தலை. சாங்லாம் மியூசிக் டேரக்டர் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் நானும் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே அவங்க கோஆப்ரேஷன்லாம் வந்து மறக்க முடியாது. படம் ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பாருங்கள். ஏன்னா இப்போது ஒரு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்னால் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், பட் இது அப்படி கிடையாது. அடுத்தடுத்த சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப சென்டிமெண்ட்ஸாக இருக்கும். சாங்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கும். உங்களுக்கு உட்காந்தா ஒரு 2 hours டைம் போகிறதே தெரியாது, ஃபன் ஃபீல்டாக இருக்கும். அவருடைய கெரியரில் ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் இது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்காரு. நல்லா எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. நல்லா குழந்தைன்னா ஆம்பளை குழந்தை பெண் குழந்தைன்னு பார்க்காதீங்க. இதை வந்து எப்படின்னாக்கா இவங்க பார்க்கறதுனால இந்த அவங்க வீட்டில் இருக்கவங்க அந்த அவங்க பசங்க பொண்ணு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆம்பளை பொண்ணு ஆண் குழந்தை பெண் குழந்தை பார்க்கறனால அந்த ஏற்றத்தாழ்வுனால வந்து ஃபேமிலியில் மற்றவங்க யங்கர் ஜென்ரேஷன் படுற கஷ்டம், ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியாமல் தவிக்கிறனால வர பிரச்சனைகள் கோர்வையாக வந்துடுது. அது எவ்வளோ சங்கடப்படுறாங்கன்றதுனா படத்தினுடைய போரே அடிக்காது, உங்களுக்கு செம ஜாலியாக போகும், இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் படம் பூரா ட்ராவல் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரியும். யோகி பாபு சார் கேட்கணுமா? அவர் சார் புரியல. 10க்கா எனக்கு தெரிஞ்சு 7 கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு படம் வந்து இன்னைக்கு ஜாலியாக போகும், டைம் என்டர்டெயின்மெண்ட் அதானே. உங்களை படம் பார்க்கறதாக நம்ம 2 hours நம்மளை மறந்து பார்த்தோம், அவ்வளோதான். அதுமாதிரி ரொம்ப டீப்பாலாம் நான் திங்க் பண்ண மாட்டேன். அந்த விதத்தை பார்த்தா எனக்கு 10க்கு 7 எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு சிரிச்சுக்கிட்டு, தேட்டரில் எப்போ பார்த்தாலும் சண்டையே வந்துட்டு இருக்குது. சண்டை படமும் நம்ம பார்ப்போம், ஆனால் இது கொஞ்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட், அதெல்லாம் ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. சத்யராஜ் சார் ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி அடிச்சுட்டு ஒரு ரகலை பண்ணுறாரு, அது கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அவர் எப்பயுமே சாக்லேட் பாய் மாதிரி வந்துட்டு நடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அதுதான் நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது, ஒரு 2.5 hours போகிறதே தெரியாது. ஏன்னா இல்லை, அதான் ஒரு சீன் வந்தாலும் அவங்களோட யூனிக்காக அவங்க ஒரு விஷயம், அவங்க சிங்கமொழி சார் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு இது பண்ணுவார், அந்த மாதிரி அவர் சீனுக்கு அவர் பண்ணிட்டு போயிடுறாரு. நல்லா வந்திருக்கு. அவங்க சத்யராஜ் யோகி பாபு அவர் வந்து கிளைமேக்ஸில் கொஞ்சம் ஃபன் பண்ணுறாங்க. இல்லை இப்போ டைம் போகிறதே தெரியாதுன்னு வச்சிங்களா. மியூசிக் உண்மையாலுமே நல்லா இருக்குது, கண்ணை மூடிட்டு பாட்டை கேட்டாவே எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தை மாற்றிக்கிறாங்க தெரியாமல், மாறிடுது. ஸோ அது ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு பொண்ணு தான் வேணும், ஒரு ஃபேமிலியில் வந்து பையன் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு போகிற இடத்துல பையன் போயிடுது, பையன் போகிற இடத்துல பொண்ணு போயிடுது. அந்த 2 days அவங்க எப்படி அது ஃபேமிலியில் பெரியவங்களை சமாளித்து மறுபடியும் அவங்க ஒன்று சேர்றாங்க, குழந்தைங்க மாற்றிக்கிறாங்க அப்படின்றத கதை. காமெடியும் இருக்குது, எமோஷன் கம்மி தான், காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு.